உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி அவ்வளவுதான் சத்தமா? ஆமென் ஆமென். நல்ல ஒரு வார்த்தை. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஒரு நல்ல ஒரு தலைப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த வாரத்தில் என்ன வார்த்தை நான் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரனோடு பேசின வார்த்தை ஆமென், சாபம் ஆசீர்வாதமாக மாறும். கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் வேண்டுங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி. அவர் என்ன பேசுறாரு எனக்கு தெரியாது, என்ன பேச போறாரு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் எனக்கு பேச சொன்ன வார்த்தை சொல்ல. ஆமென். என் மேல இருக்கிற சாபம் என் பிள்ளைக்கு வராது. சொல்லலைன்னா வரும், வாயை திறந்து சொல்லலைன்னா வரும், இல்ல சொல்லணும்னா ஆசீர்வாதத்தை. ஆமென். இப்பதான் நம்ம கேட்டோம், புழுதியிலிருந்து ஒரு ஆமென், ஒரு மகிமை. ஆமென். சாபத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் டிரான்ஸ்பர் ஆகுது. எங்க அப்பா சாபம் எனக்கு வராது. சொல்லு, எங்க அம்மா சாபம் வராது. ஆமா, எங்க அப்பாவுக்கு இருந்த சுகர் எனக்கு வராது. ஆமா, சுகர் இருக்குன்னு உங்க அப்பாவுக்கு இருக்கான்னு தான் கேட்பான். கரெக்டா இல்லையா? சொல்லுப்பா. ஆமா, சுகர் இருக்கு உங்க அப்பாவுக்கு இருக்கா? தைராய்டு உங்க அம்மாவுக்கு இருக்கான்மா? கரெக்டா? ஆமா. ஆமென் ஆமென். பிரெக்னன்சி சுகர்னு ஒன்று இருக்கு. கரெக்டுங்களா? ஆமென். பிரெக்னண்டா இருக்கும்போது சுகர் வராதுன்னு சொல்லுங்க. அது என்ன பிரெக்னன்சி சுகர்? அது புதுசா பிரெக்னன்சி டெலிவரி ஆனதுக்கு போது சுகர் போயிருமா? நீங்க சொல்லுங்க, நான் அப்படிப்பட்டவள் அல்ல. பெண்கள் சொல்லுங்க, ஆமே, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வராதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. இப்பவே உன் பிள்ளைக்கு, இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க இன்னைக்கே சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஆமென், முன்னோர்களுக்கு இருக்க சாபம் என் பிள்ளைக்கு இல்ல. எங்க தாத்தா ஆமே கண்ணு தெரியாம சத்தாருன்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது. ஆமே, எங்க அம்மாவுக்கு அப்படி இருந்தது, என் பிள்ளைக்கு வரும் சொல்லாத. சொல்ல. ஆமா, இதுக்கு மேல என்னால படிப்பு வராது. வராதா? சொல்ல. கவனமா கேட்டேவா? ஆமே. நாளலோயா. எங்க அப்பா சைக்கிள்ல போனாரு, நீயும் சைக்கிள்ல போகணும் சொல்லாத. ஏமே. நாளலோயா. எங்க அப்பா கூலி வேலை செஞ்சாரு, நானும் கூலி வேலை செய்யறேன்னு சொல்லாத. எங்க அப்பா ஒரு மீன் வியாபாரி, நானும் மீன் வியாபாரின்னு சொல்லாத. உங்க அப்பா டிரைவர், நீயும் டிரைவர்னு சொல்லாத. ஆமே. அப்பா மீன் வியாபாரியா இருக்கலாம், மகள் சொல்லும் டாக்டருக்கு முடிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. பிரதர்கிட்ட பேசும்போது அவர் சின்ன ஒரு ஆமென் கடை வச்சிருந்தார், அவர் ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறேன், பிரதர் நீங்க பிள்ளைங்களாம் என்ன படிக்கிறாங்கன்னு. ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்ல, என் பிள்ளை டாக்டருங்கிறாரு. சொல்லுங்களேன். இப்பதான் நான் கேட்டேன், இப்படியே உட்கார்ந்துருக்கு. விரும்புங்கிறாரு. ஆவியானவர் சொல்றார், விரும்பு. ஆமே. சாப்பிட்றதுக்கு போனா கூட பிள்ளைங்கிட்ட அப்பா கேட்கிறாரு, நீ என்ன சாப்பிட விரும்புற? ஓ ஹல்லேலூயா. கேட்லாக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நீ மட்டன் விரும்புறியா இல்ல சிக்கன்? அட சொல்ல. கடைக்காரனே கேட்கிறான், மல்லிகை கடைக்காரன் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்ங்கிறான். சொல்ல. கடைக்கு முன்னாடி போய் நின்று பாரு, என்ன வேணும்பா. நீ நின்றுட்டே பாரு, அப்ப கடைக்காரனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவன் சொல்ல, என்னையா வேணும்? சொல்ல. அடுத்தது ஒரு கிலோ அஸ்கா அப்படிம்ப. அடுத்ததும்பா. சொல்ல. ஹல்லேலூயா. அடுத்தது கடைக்காரன்ட்ட போம்ப. அடுத்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ விரும்புறது கிடைக்கும். நீங்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கண்ணி பண்ணிட்டோம். ஆமே. எனக்கு இருக்கிற சாபம் என் பிள்ளைக்கு வராது, என் மனைவிக்கு வராது. சொல்லு, எங்க அப்பாவுக்கு இருந்த சாபம் எனக்கு இல்லை, எங்க அம்மாவுக்கு இருந்த சாபம் எனக்கு இல்லை. எனக்கு ஆவியானவர் சொல்ற வார்த்தை சொல்லுமா? ஆமே. சொல்ல. இப்படியே உட்கார்ந்துருக்க. ஆமே ஆமே. சாபத்தை ஆசீர்வாதமாய் வேணும்னா வாங்கிக்க. சாபத்தை ஆசீர்வாதமா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஏமா உன் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் சார். நான் தான் படிக்கல சார். சொல்ல, என் பிள்ளையாவது படிக்கட்டும் சார். ஆமே. ஹல்லேலூயா. பிரதர்கிட்ட கேட்கும்போது, பிரதர் ஆஃபரிங் சாங் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி சரின்ட்டாரு. நம்மளால சரின்ட்டாரு, ஆஃபரிங்னு சரின்ட்டாரு. அதுக்கப்புறம் மண்டை ஆட்டுறாருன்னு புரியலன்னு புரிஞ்சிருச்சு. என்னப்பா? ஐயா ஆஃபரிங்னா என்னங்கய்யா? ஓ சொல்ல. ஆனால் பையன் இங்கிலீஷை படிக்க வச்சுட்டாரு. பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், பையன் இன்ஜினியருங்க. ஆனால் எனக்கு ஆஃபரிங்னாவே தெரியல, ஆனால் என் பிள்ளை அங்கே எங்கேயோ இருக்கிறான். அட சொல்ல. ஆமே. எனக்கு ஆமே எனக்கு தெரியாத பிள்ளைகிட்ட கேட்குறேன், இது கூகுளில் போட்டு பாரு என்ன போட்டிருக்கு. பிள்ளை சொல்லி தரா எனக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. நமக்கு தெரியா பிள்ளைக்கு. அப்போ அதுதாங்க ஆசீர்வாதம். உனக்கு நீ படிப்பறிவு இல்லாமல் இருக்க, பிள்ளைக்கு படிப்பு வந்துருச்சு. நீ அந்த அறிவு இல்லாமல் இருக்க, கர்த்தர் நாலேஜை கொடுத்துட்டாரு. இது டிரான்ஸ்பர் ஆகுது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் ஆசீர்வாதம், என் பெற்றோருடைய சாபம் என் பிள்ளைக்கு அது டிரான்ஸ்பர் ஆகக்கூடாது, என் பிள்ளைக்குள்ள ஆசீர்வாதம் வரட்டும். சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா குடிகாரன், அப்படியே பையனுக்கு அப்படி இல்லைங்க. அப்பாவுடைய பாவம் என் பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. சொல்லு, எங்க அப்பா குடிகாரன், நான் பிள்ளை என் பிள்ளைக்கு அது வராது. சொல்ல.
அப்பா செயின் ஸ்மோக்கர், என் பிள்ளைக்கு சொல்ல உங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் பாவம் அது வராதுன்னு சொல்லுங்களேன். விரும்புறியா இல்லையா? ஓ டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறியா? டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா? வேண்டாம். எங்க அப்பா கடன் வாங்கிட்டாரு. இப்பவும் கணக்கு போடும்போது எங்க இருந்து கடன் ஆரம்பிக்க தெரியுமா? பள்ளிக்கூடத்திலே ஆரம்பிச்சிருது. எப்படிங்க? ஆமே ஆமே, ஒன்னுக்கு ஜீரோவுக்கு ஆமே ஜீரோ போட்டுட்டு அதுல ஒன்ன சேர்த்து கடன் வாங்கி. ஆமே, பாத்தீங்களா? கடன் எங்க கத்துக்கணும்? அதை சொல்லுங்களேன். கணக்கு தான் நம்ம புளியாச்சே. ஆமே, எங்க இருந்து அட சொல்ல பள்ளிக்கூடம் போலியா என்ன? ஆமா, மழைக்கும் கூட ஒதுங்கினது இல்லை. சரி, எப்படிங்க? அந்த ஒண்ணு பக்கத்துல இருந்து கடன் வாங்கி எங்க டீச்சரே சொல்லித்தரா. சொல்லு டீச்சர். ஏமா நம்ம படிக்கிற காலத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஒரு ஆளையா? அந்த காலத்துல நமக்கு சொல்லி தந்தா கடனை வாங்குன்னு. அப்பவே கடன் வாங்க, அப்பதான் நீ கடன் வாங்கிட்ட பாத்தியா? ஆனா உன் ஜெனரேஷன் மாறிடுச்சு. கடன் வாங்கி இப்ப சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் சொல்லி தராங்களா? செப்பரேஷன் பாரோ பண்ணா இடமாற்றம். ஐயோ டீச்சர் நல்லா இருப்பேன் பாத்தியா? நம்ம அம்மா டீச்சர் என்ன சொல்லி தர சொல்லுங்க. உங்களுக்கு வாத்தியார் சொல்லி தரல என்ன? என்ன கடனை ஏங்க சொன்னாங்களா இல்லையா? வாங்கன்னு சொன்னா. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி கத்து கொடுக்கல. சரி, வேகமா போறேன். அல்லேலூயா. கடன் வாங்குன்னு குழந்தையே கத்து கொடுத்தனால இன்னைக்கு வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜெனரேஷன் சொல்ல உங்களை தான் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு கடைக்கு போனால் கல்யாண கடன், வேமை பால் கடன், என்னமே என்ன காலையில் ஆரம்பிச்சு 6 மணிக்கு பால் கடன், நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு கடன் தான். சரிதானா? பாலை கடன் கொடுத்து வாங்காத சார். இன்னைக்கு தலைப்பு என்னதான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். சார் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்ஸ் உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். வேகமா எடுங்க. 5ஆம் வசனத்தை எடுங்க. ஆமே, 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், வாசிங்க 5னுடைய பகுதியிலிருந்து. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக, தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். மாற்றுவார்ல, மாற பண்ணினார். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு உபாகமத்தை தேடிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள செய்தியை முடிச்சிடும். உபாகமம் 23:5 பகுதியில் இருந்துங்க என்ன போட்டிருக்கீங்க? உன் கர்த்தர் உன் தேவனாகிய. இப்ப சொல்லுங்க, உன்னுங்கிற இடத்துல என்ன கவனிங்களா ப்ளீஸ். என்ன பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர். அப்படி அத விசுவாச வார்த்தை. அத சொல்ல உன்னுங்கிற இடத்துல அடுத்தவங்க இல்ல, என் தேவனாகிய கர்த்தர். ஹலோ, சொல்லுங்கன்னா உனக்கு வராது. வாயை திறந்து சொல்லு. என்னுடைய பைபிள் சொன்னார்ல, இப்ப சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர். ஆமே, என் மேல் சொல்ல, என் மேல். பைபிளை பார்த்து சொல்லு, என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் தேவனாகிய கர்த்தர். அந்த அப்படின்னு என்ன? அப்பா சாபம், அம்மா சாபம், தாத்தா சாபம், ஜாதிக்கு ஒரு சாபம் இருக்கும், குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கும். 3 தலைமுறைக்கு மேல வீட்டுக்கு உள்ள இருக்க விட மாட்டான். சரிதானா? நீ ஆண்டவர் சொல்ல, தலைமுறை நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் ஆமென் என் ஆவியை உனக்கு தருவேன், என் ஆசீர்வாதத்தை உண்மையில வைப்பேன்றாரு. எவ்வளவு நல்ல தேவனுங்க. ஆனா உலகம் என்ன செய்துன்னா, 3வது தலைமுறைக்கு மேல அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உன்னை இடிப்பான், இல்ல கட்டுவான், எதையாவது ஒன்று பண்ணுவான், இல்ல மாத்திடுவான். சரிதானா? ஆனா பைபிள் சொல்லுது, உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவி, என் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஹலோ ஹலோ ஹலோ, கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு. ப்ளீஸ் சொல்லுங்களேன், வாயை தர. எனக்கு. தம்பி சொல்ல மாட்டியா? சொல்லுப்பா, எனக்கு. அப்படி சொன்னீங்க உனக்கு, இல்லைன்னா இலவசமா பற்றிகள் இலவசமா போயிரும்பா. சொல்லிரு, என் தேவனாகிய கர்த்தர் ஆமே அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். கைகளை தட்டி பாஸ்ட் டென்ஸ். அம்மா மாற பண்ணினார். ஆமே. இப்ப எனக்கு எங்க அப்பாவை பத்தி கவலை இல்லை,
எங்க அப்பா கொடுக்கிற சாபம், எங்க அம்மா கிட்ட சாபம், என் அண்ணன் சொன்ன சாபம், என் தம்பி சொன்ன சாபம், காரணம் இல்லாம பேசின சாபம், என் முதலாளி சொன்ன சாபம், உனக்கு படிப்பே வராதுன்னு மண்டியா சொன்ன சாபம் வராது. உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்ன்ற? தெரிய வேண்டாங்கிற என் சாபத்தை வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. அப்படியே ஆமே ஹல்லேலூயா. அப்படியே தேன் கூட இடிச்சா எப்படி வரும் பாருங்க. அந்த தேன் கூட்ட ஒரு தட்டு தட்டுனா, தேனை பார்த்தது இல்லையா என்ன, அந்த கூட்ட ஒரு தட்டு தட்டுனா அப்படியே ஆஹா வாங்கிக்க சொல்ல. आमे आमे श्राप को आशीर्वाद में बदलने वाला परमेश्वर है. बोलो आमेन. मेरे जीवन का जितना श्राप है वो श्राप को आशीष में बदलने वाला यीशु मेरे साथ है. यीशु मेरे साथ है. मेरे अंदर का जितना मेरा पूर्व पिता लोगों का आमेन श्राप जितना है उतना श्राप मेरे जीवन में आशीष में बदल डालेगा. बदल गया. आशीर्वादमय माचिना. हालेलुया. இன்னைக்கு மேல ஏதாவது எனக்கு கணக்கே வராதுன்னு சொல்லிட்டு கூடாது, எனக்கு சயின்ஸே வரான்னு சொல்லிட்டு கூடாது. இங்க அம்மா பண்றது என்ன தெரியுமா? எனக்கு தான் கணக்கு தெரியாதுன்னு பிள்ளைகிட்ட ஒப்பிக்காத. ஆமே. தெரியலனாலும் நம்மள மாதிரி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும். கை வைத்து ரெண்டுல சொல்லுங்க. எதுவுமே தெரியாது, யாருக்கு தான் தெரியும். தெரியாததை தெரியாத மாதிரி காட்டக்கூடாது, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி அப்படி சொல்ல. ஆனா உன் பிள்ளைகளை சொல்றது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் தெரியுமா? உன் வாய் இருக்குது, வாய் எனக்கும் சின்ன வயசுல இப்படி தான் பயமாவே இருந்தது அப்படி சொல்லாத. அல்லேலூயா. அடிக்கடி சொல்றது தெரியுமா? எனக்கு ரொம்ப பயம் தெரியுமா, இருட்ட கண்டா பயம் சொல்லாத. ஏன் உன் பயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ற? சொல்ல. உன் பிள்ளைக்குள்ள நீ பயப்படுறேன்னு சொல்ல தெரியக்கூடாது. ஏமா நீ பயந்துட்டு உன் பிள்ளைக்கே காமிக்க கூடாது. நீ பயந்துட்டு உன் குடும்பம் தெரியக்கூடாது. நீ பயப்படுறது கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியல, பயமா இருக்கு. வியாதியை கண்ட பயமா இருக்கு, பொருளாதாரத்தை கண்ட பயமா இருக்கு, என் எதிர்காலத்தை கண்ட பயமா இருக்கு. என் பயம் என் பிள்ளைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. சொல்லு சொல்லு சொல்லு. ரிசீவ் பண்ணு. எனக்குள்ள இருக்க பயம் என் மகனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஓ ஜீசஸ். இன்னைக்கு சொல்லு, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க என்ன செஞ்சுறாங்க தெரியுமா? பிரிவினை நீங்களே உண்டாக்குறீங்க. ஹலோ, எங்க பிரிவினை உண்டாக்குறீங்க தெரியுமா? அண்ணனுக்கு தம்பியை பிடிக்காது, சின்ன சின்ன அக்காவை தான் பிடிக்கும். சொல்லாத. ஏன் பிடிக்காதுன்னு சொல்ற? ஒரே வயிற்றில் தானே வந்த. இவ சொல்ல பேச்சாலாம் கேட்பா, அவ கேட்க மாட்டான். அப்படி சொல்லாத. அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை தாய் மாதிரி சொல்லாதீங்க. பிள்ளைங்களுடைய தவற மூத்தவங்கட்டியா சொல்லாத. மூத்தவனுடைய தவற சின்னவன்ட்ட சொல்லாத. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குற. உனக்குள்ள இருக்க பிரிவினை. ஆமா, எங்க அப்பாவெல்லாம் அப்படிதான் பிரிஞ்சு கிடந்தாங்க, அம்மா அப்பாவை பார்க்கல அப்படி சொல்லாத. பிள்ளைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாட்டி மேல தவறான ஒரு அபிப்பிராயம் வரும். சொல்லாத. உன் தம்பியினுடைய குறை உங்க அண்ணங்கிட்ட சொல்லாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. உன் மனைவி மேல ஒரு கசப்பு வருது, அந்த பிள்ளைகிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணாத. உங்க அம்மா காரி ஆமே சரியில்லைன்னு சொல்லாத, அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுகிறது விரும்பு. உங்க அம்மா நல்லவடா, உள்ளுக்குள்ள அழுதுருங்க, ஆண்டவரே என் பொண்டாட்டியை நீ மாத்துங்க ஆண்டவரே. அங்க சொல்லிருங்க ரகசியமா, அவர் பார்த்துக்குவாரு. ஆனா பிள்ளைகிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க ப்ளீஸ். மாமியார்ட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஆமே. நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணது என்னமா? ஆனா சொல்ல, நீ நல்ல அதிகாரியா இருக்கிறீல்ல, உன் வாய் ஒரு அதிகாரம் உள்ளது. இப்பதானே கேட்ட. நெகட்டிவா பேசுற உன் வாய் அதிகாரம் உள்ளது. பாசிட்டிவா பேசி எனர்ஜி கூட. ஒரு கூட்டத்துக்குள்ள போகும்போது நெகட்டிவா பேசி பேசி கலைச்சிராத. உன பொசிசிவ், அவனுக்குள்ள வந்திருக்க பொசிசிவ், அவனுக்குள்ள இருக்கிறது அந்த பொசிசிவ், அவனுக்குள்ள இருக்க பொறாமை ஜலஸ், அதை எடுக்கணும்னு ஒண்ணு சொல்லு. அவனை பத்தி பெருமையான காரியத்தை பேசு. அவனுக்குள்ள பொறாமை உண்டாக்குற எலும்பு உருக்கிய கொண்டுறாத. உன் வாயில வருகிற வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வாயில வருகிற வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. எப்படி நடக்கும், எப்படி கிடைக்கும், எப்படி போகும், இப்பவே இப்படி, இனி போக போக அப்படி சொல்லாத. நடக்குங்க. இன்னைக்கே இப்படி நீ இருக்கிற, நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு எப்படி இருப்ப? இப்பவே ஏன் அழுகிற? ஆளப்பாரு சைசப்பா சும்மா சொல்றது. இப்பவே இப்படி இருக்கிற, நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா பாப்பையா? உன்னை எதுக்கு பார்க்கணும்? உன்னை பார்க்கறது புருஷன் இருக்கான்ல, அவன் புருஷன் அவனை பார்த்துக்குவான். ஐயா இப்பவே போட்டு அவளை திணிக்கிறது. இங்க பாரு, ரொம்ப ஓவர் பேர்டன் கொடுக்காத. பிள்ளை பயந்துரும். ஓ இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்க, கல்யாணமே வேண்டான்னு பிள்ளை சொல்ல போகுது. அட சொல்ல, பிள்ளைய பெத்த மகராசி கையை உயர்த்து நல்ல சொல்ல. பையன் கிட்ட சொல்லுது, ஆமா ஆமா இப்ப எல்லாம் பாசமா இருப்பேன், ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மருமக வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டு சொல்லாத. அப்ப அவன் சொல்லுவான், ஆமா பொண்டாட்டி வரும்போது பேயா தான் பாப்பா, பேய பிடிச்சி கட்டி கொடுத்தீங்கன்னா அப்ப நாளைக்கு பேயா தான் இருக்கும், சொல்லாத. ஐயா தம்பி நீ நல்லா இருப்படா,
அம்மா பார்த்துக்குவேன், அம்மை வரக்கூடிய பிள்ளை மருமகளா இல்லடா என் பிள்ளையா வருவாடா அப்படி சொல்லு, டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல. வாய சொன்னதும் வாய கழுவு, பையனை பெற்ற மகராசி சொல்லு இயேசுவின் நாமத்தினால இப்ப சொல்லு. ஆமே, என் மேல் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். இந்த செய்தியை நான் தொடரட்டும். ஆமென். அடுத்து வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி தொடரட்டும். எனக்கு டைம் நிறைய வேணும் இதுக்கு. நான் வேகமாக சொல்லிட்டு போக வேண்டாம். இந்த ஒரு வசனம் போதுன்னு நினைக்கிறேன். ஆமென். என் தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கைகளை உயர்த்தி என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சேர்ந்து சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்தி சொல்லுங்க. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஹல்லேலூயா. புழுதிலிருந்து கர்த்தர் எடுத்தவர் என்றார். ஓ ஆமென், ஆமென். புழுதி அடுத்தது என்னதுங்க? குப்பை. புழுதினா டஸ்ட். இந்த கார் போது பாத்தீங்களா? அட சொல்ல, காரை பார்த்தது இல்லையா? அது டஸ்ட்னு ஒரு பேர், ஒரு கார் போயிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அந்த டஸ்டர். ஆமாம், நல்லா கவனிங்க. டஸ்ட் அப்படின்னா நான் அடிக்கடி யோசிப்பேன். நம்ம ஆமாம் பிள்ளைங்களை படிக்கிற காலத்தில் பொட்டை பிள்ளைங்களும் சரி ஆம்பிள்ளைங்க அப்படி உட்கார மாட்டாளுங்க. ஆமாம், பசங்கள்லாம் கொஞ்சம் கெட்டிக்காரங்க, கொஞ்சம் இடம் பார்த்து தான் உட்காருவாங்க. ஆனால் நான் படிக்கிற காலத்தில் அப்போல்லாம் ப்ளூ தானே ட்ரெஸ்ஸு. அப்போ கீழே உட்காந்துட்டு என்ன ஆகுங்க, பின்னாடி பொடி ஒட்டிக்கும். என்ன பண்ணுவோம் சொல்ல. இப்போ நாங்கள டீசெண்டா எப்படிங்க பிரதர்? உட்கார்றதுக்கு முன்னாடி கர்ச்சீஃபை அது முகத்தை துடைக்கிறது மறந்துடுவோம். ஆனால் உட்கார்ற ட்ரெஸ்ஸை மட்டும் பார்ப்போம். அதை ஒட்டுமே கர்ச்சீஃப் அதை பார்க்க மாட்டோம். அதை அப்படி தட்டி விட்டு அப்படி உட்காருவோம் பாருங்களேன். அதை தட்டும் போது நினச்சிக்கணும், நீ ஏற போகிற மேலே. நீ இந்த ட்ரெஸ்ஸில் தட்டும் போது சொல்லும் மகிமைக்குள்ளே போகிற சொல்ல. ஒரு காரில் ஏன்னா தட்டுவேன், பைக்கில் ஏறினா தட்டுவேன். அட ஆமாவா இல்லையா? பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி தட்டுவியா தட்ட மாட்டியா? தட்டு கொடைஞ்சு எடுத்து அதை விரிச்சு சொல்ல. ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டுவேன். அல்லேலூயா. நான் உன்னை சொல்லட்டுமா? அந்த டஸ்ட்டை பார்க்கும் போதெல்லாம் சொல்லு, இதுதான் நானு. சொல்லு கண்ணா, இதுதான் நானு. ஓ கண்ணா, ஐயோ கண்ணா, இல்ல கண்ணா, இது பாச கண்ணா. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சொல்லட்டுமா தேவ பிள்ளையே, அந்த டஸ்ட்டை பார்க்கும்போது சொல்லு, இதுதான் நான். ஒரு நாள் மகிமையாய் உட்கார போகிறேன். ஒரு நாள் மகிமையா உட்கார போகிறேன். ஹலோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க செய்யற வேலை சிம்பிளா பார்க்கும்போது, உங்க மேஸ்திரி பார்க்கும்போது அவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் நல்லா சம்பாதிக்கிறான், அவன் அப்படி சொல்லாதீங்க. நானும் நாளைக்கு ஒரு மேஸ்திரி ஆவேன், நானும் ஒரு முதலாளியா மாறுவேன். உன் மைண்டுக்குள்ள கொண்டு வா, அது மகிமையா மாறும். இல்ல நான் ஆயாவா தான் இருப்பேன்னு, நீ ஆயாவாவே தான் இருப்பேன். அல்லேலூயா. நீ சொல்லு, நாளைக்கு ஒரு நான் ஒரு டீச்சர் பண்ண டீச்சிங் பண்ண போறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லட்டுமா, என் தேவன் மேல் அன்பா இருக்கிறா. அம்மாவா இல்லையா? மக, உன் வியாதியை பார்க்காதடா, என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல என் மேல் தேவன் அன்பா இருக்கிறார்? எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காகவே இயேசு வரப்போகிறார், எனக்காகவே கூட பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். என் இயேசு வரப்போகிறார் எனக்காகவே. இன்னைக்கு சொல்ல தங்கச்சி, சொல்லு மக, இன்னைக்கு சொல்லு, என் மேல் என் தேவன் அன்பா இருக்கிறார். என் தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லு. நீ எக்ஸாம் எழுது ஹாலுக்குள்ள போகும்போது, 10th +2 +1 எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது அதுக்கு பேர் என்னதான்? 10th எக்ஸாமுக்கு என்ன சொல்லுவாங்கப்பா? படிச்சவ தானே. சொல்ல, சத்தமா சொல்ல. அது பப்ளிக், அவங்களுக்கு பப்ளிக். எனக்கு அது பப்ளிக் இல்லை, என் அப்பா கூட வராரு. இது பப்ளிக் இல்லை, இது ரிசர்வ் சைட்டு. இது பப்ளிக் சைட் அல்ல, இது பப்ளிக் எக்ஸாமா இருக்கலாம். ஆனா எனக்கு இது பப்ளிக் எக்ஸாம் அல்ல. என் தேவன் கூட வராரு, ஹாலுக்குள் அவர் வராரு. ஓ ஜீசஸ். எழுதும் போது அப்பா என் எழுத்தாணியில கர்த்தருடைய கை வரும். என் எழுத்தாணி இன்டர்வியூ போகும்போது ஆமென். இன்னைக்கு வண்டியை கை வச்சு ஜெபம் பண்ண போறேன். அப்பா என் மேல அன்பா இருக்கீங்கன்னா, இன்னைக்கு என் மேல அன்பா இருக்கீங்கன்னா இந்த டஸ்ட்டை தட்டுங்க, இந்த டஸ்ட்டை தட்டுங்கப்பா. இது ரொம்ப டஸ்டா இருக்கு, மகிமைக்குள்ள கொண்டு வாங்க. சொல்லு ஆமென். BMW சொல்லுப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உங்க தாட்டு மாறினா மட்டும்தான் என் மேல் தேவன் அன்பா இருக்கிறார். என் புருஷன் மேல் அன்பா இல்ல, வாய கழுவு. என் மேல் தேவன் அன்பா இருக்கிறார்.
என் மேல் தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு கூர்ந்தபடியினாலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபம், அந்தங்கிறத பிராக்கெட் பண்ணிக்கங்க. அந்த உன் டீச்சர் சொன்ன சாபம், உன் அண்ணன் சொன்ன சாபம், உன் அக்கா சொன்ன சாபம், கர்ஸ், आमीन। आप कभी भी श्राप के बारे में मत सोचना। आपको श्रापित करने वाला परमेश्वर नहीं, आपको आशीषित करने वाला परमेश्वर है। आप खाने में आशीषित है, आप हमें रहने वाला घर आशीषित है, आपका हमें जहाँ हमें उठते हैं बैठते हैं आशीषित है। आपका पूर्व पिता का जो भी हमें श्राप होगा वो श्राप आपका बच्चे के अंदर नहीं आएगा। आप पिए करे तो बच्चा पिएगा नहीं। आप बोलिए, हे प्रभु मेरे अंदर का जो पीने वाला आत्मा मेरे बच्चा के अंदर ट्रांसफर नहीं होना। आज हम प्रार्थना करेंगे, मेरे अंदर आशीष ट्रांसफर हो जाए, आशीष ट्रांसफर हो जाए। हालेलुया, praise God Jesus। நான் ஒன்று சொல்லட்டுமா? படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளைக்கு சொல்லுங்க என்ன பண்ணுதா? தன் படித்த பாடங்களை கற்றுக் கொடுப்பதை போல இந்த பைபிளை படிச்ச நீங்க உங்க பிள்ளைக்குள்ள இந்த பைபிளை கற்றுக் கொடுங்கப்பா. ஐயா, ஜெபிக்கிற நீங்க உங்க பிள்ளைக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. அந்த பிள்ளைக்கு தெரியாது ஏன் அப்பா மேல அதிருப்தி ஆகுது தெரியுமா? ஏன் அதிருப்தி ஆகுது தெரியுமா? நிறைய இருக்குதுப்பா. இந்த சாபங்களை குறித்து நான் அடுத்த வாரம் பேசுறேன், தயவு செய்து விட்டுறாதீங்க. ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கேட்குறோம், ஆனால் சாபம் என்னெல்லாம் சாபம் பிள்ளைகள் மேல் வர சாபம் அடுத்த வாரம் டைமுக்கு வந்துருங்கப்பா. ஆமேன். கரெக்டாக நம்ம ஷார்ப்பாக முடிச்ச வெயில் காலம் பார்த்தீங்களா? ஆலையில ப்ளீஸ் அடுத்த வாரம் டைமுக்கு வந்துருங்க. இந்த மெசேஜினுடைய கண்டினியூ இருக்கும். சரி, ஒன்று சொல்லிடுறேன், கவனிங்க, முடிக்க போகிறோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. சோதரம் 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 சோதரம். பார்த்தீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆமேன். நம்முடைய பிள்ளைகிட்ட நம்ம பேசும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பிறருடைய சாபத்தை பெருசா நினைக்காதீங்க. அந்த அந்த சாபம், அந்த அந்தங்கிற பிராக்கெட் பண்ணிக்கங்க. சொல்ல அந்த சாபம் அதை பிராக்கெட் பண்ணிக்கங்க. அந்த சாபத்தை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு, நமக்கு, எங்களுக்கு, சபைக்கு, குடும்பத்திற்குள் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். பாஸ்டர்ஸ்ல சொல்லி, எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட, நீ கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்லு, மாற பண்ணு. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்பா சொல்லுடா, மாற பண்ணு. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு சொல்லாது. அப்பாவுக்கு ஹார்ட்டே இல்லாம வாழ்ந்துட்டாரு. நமக்கு அப்பா என் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் சொல்லுங்க, அன்பு கூறுவேன் அப்பா, இன்னும் அதிகமா ஆராதிப்பே. உங்க சத்தம் வரலையே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. இவ்வளவுதான் சத்தமா? உணர்ந்து சொல்லுங்க. ஓ ஜீசஸ், ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். என்ன தெரியுமா? அப்பாட்ட நான் அடி வாங்கின என் பிள்ளை நான் அடிக்க கூடாது. எங்க அம்மா என்னை இழிவா பேசினா என் பிள்ளைய நான் இழிவா பேசக்கூடாது. உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்குங்க, உங்க தாத்தா பாட்டியை நினைச்சுங்க, உங்க வம்சத்தை நினைச்சுங்க. நீங்க சின்ன வயசுல பட்ட பாடுகளை நினைச்சுங்க. அது எதுவுமே என் மனைவிக்கு வரக்கூடாது. நீ நிறைய குடும்பத்துல அப்பா வாழ்த்த வாழ்க்கை இன்னைக்கு பிள்ளை ஃபாலோ பண்றீங்க, அப்பாவுக்குள்ள கோபம் இருக்கு, அது உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைங்க. அப்பா மனைவியை அடிமையா பார்த்தா அதனால நீ அடிமையா பார்க்காத. அப்பா உங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்க, அதனால நீயும் உன் மனைவியை கொடுமைப்படுத்திடாத. இன்னைக்கு சொல்லட்டுமா, ஏதோ கண்டதுனால, ஏதோ கேட்டதுனால, ஏதோ உன் வாழ்க்கையில வந்ததுனால, ஏதோ ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு ஆக்சிடென்டா இருந்த இன்சிடென்டா கொண்டாடாத. ஹலோ, கவனிக்கிறியா? திரும்பி சொல்லுமா, என்னைக்கோ எதிர்ச்சியா நடந்ததை இன்னைக்கு விபத்து ஆக்காத. எதிர்ச்சி என்றது ஆமென், ஆக்சிடென்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், சாரி, இன்சிடென்ட். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்ச்சியா நடந்தது, என்னைக்கோ இன்சிடென்ட், என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு அதை விபத்து ஆக்சிடென்ட் ஆக்கிராத. ஆமென். எங்க அம்மா சொல்லி விட்ட பொம்பளை இப்படி அடக்கி வைன்னு, அதனால நீங்க ஆமென் அடக்கி வச்சிருக்க சொல்லாத. ஆமென். புருஷனை அப்படிதான் உங்க அம்மா எவ்வளவு சொல்லியிருப்பா, புருஷன்கிட்ட அதிகமா வாயை திறந்துடாதேன்னு. இன்னைக்கு சொல்றேன், எங்க அம்மா கற்றுக் கொடுத்த, எங்க அம்மா சொன்ன அந்த கர்ஸ் வார்த்தையை உடைக்கிறேன். இன்னைக்கு என் புருஷன்கிட்ட மனம் திறந்து பேச போறேன். இயேசுவின் நாமத்தினால மனம் திறந்து பேச போறேன்.
உட சாபத்தை ஆசீர்வாதமா மாற்று. எங்க தூரம் இருந்ததோ இப்ப சமீபமாயிரு. எழுமி நிற்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நம்மை ஆமென். பிரைஸ் காட். கண்ண முடிக்கீங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க ஆமென். என் மேல் அன்பு கூர்ந்ததினாலே, என் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே என் தேவனாகிய கர்த்தர். கண்ண முடிக்கீங்க. இப்ப வேடிக்கை பார்க்குற நேரம் அல்ல. எல்லாம் ஆமென். சகோதரிகள் எல்லாம் வேகமா ஆமென் கண்களை மூடி இப்பொழுது சொல்லுங்க, என் தெய்வமே என் மேல் அன்பு கூர்ந்த ஆமென் படியினாலே. ஆமென். உங்க சத்தம் வெளியே வரலையே. இன்னைக்கு சொல்லுவியா, ஆண்டவரே என் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே ஆமென் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவீராக. மாற பண்ணினீரே. ஓ பிதாக்களுடைய சாபம் என் வாழ்க்கையில் இல்லப்பா, ஆசீர்வாதத்தை தரும் தெய்வம். இவ்வளவுதான். சத்தமா ப்ளீஸ் சத்தமா சொல்லுங்க, என் வீட்டில் அந்த ஆசீர்வாதம் வரட்டும். அந்த சாபத்தை ஹலோ ஹலோ கண்ணை தரங்களேன். யாரோ உள்ளத்துல எங்க அப்பா எனக்கு ஒரு இடம் கூட கொடுக்கலன்னு உட்கார்ந்துருக்கீங்க. உங்க அப்பா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு 6 அடிக்குள்ள ஒரு குழியில படுக்க வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க. 6 அடிக்குள்ள அவன் குழியில் இருக்காங்க. அவங்களுடைய மண்ணு உருவம் கூட கிடையாது. என்னைக்கோ சொன்ன உங்க அப்பாவுடைய வார்த்தையை நீ நம்பாத. நீ நிக்கிற இந்த 2 அடி கர்த்தர் உனக்கு தந்துட்டாரு. அந்த மனுஷன் உனக்கு ஒண்ணுமே வைக்காம போயிருக்கலாம். ஐயா உன் அப்பா உனக்கு ஒண்ணுமே தரல, அண்ணனுக்கு நிறைய கொடுத்துட்டாரு, எனக்கு ஒண்ணும் கொடுக்கல, எங்க அப்பா வெறுங்கையா விட்டுட்டு போயிட்டாரு. ப்ளீஸ், வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் சொல்லுங்க. வெறுங்கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் சத்தமாய் ஏ எல்லோகே எல்லோகே எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்கப்பா, கண்ணை முடிக்கீங்களே. ஏ எல்லோகே. உங்களை தான் பிரதர், கண்ணை மூடுப்பா. எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. சொல்லுங்க, வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. சொல்லுங்க, பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். கைகளை தட்டி ஏ எல்லோகே 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 நான் உம்மை. கைகளை தட்டி ஆவின் ஏ எல்லோஹே எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்பட. சொல்லுங்க சொல்லுங்க. உம்முடைய என்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வெட்கப்படலப்பா. உம்முடைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். சொல்லுங்க, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். சொல்லுங்கப்பா. இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏ எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உன் தகப்பனுடைய இடத்துல உனக்கு கேஸ் இருக்கும்னா அந்த கேஸை கர்த்தர் பிரேக் பண்ணி இன்னைக்கு அதை த்ரூ பண்ணுகிறார். பிரேக் த்ரூ லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டை கர்த்தர் தரப்போகிறார். உன் முன்னோர்கள் செய்த சாபத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் இப்பொழுதே அவர் மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் இன்றைக்கு அந்த போலீஸ் கேஸை கர்த்தர் இப்பொழுது ஸ்டாப் பண்ண போகிறார். உன் வீட்டில் இருக்கிற வருமானத்தினுடைய கர்ஸ், உன் வருமானத்தில் வருகிற சாபத்தை உடைக்க போகிறார். ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் அப்படி செய்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாமா? அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இல்லாமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே,
இந்த நல்ல கர்த்தாவை கால வேளைக்கு ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளும் துதிக்க ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் பாராட்டின பெரிய ஸ்லாகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்கள் மேல் அன்பு கூறுகிறபடியால் ஹல்லேலூயா பா ஸ்தோத்திரம். அந்த சாபத்தை ஹல்லேலூயா எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததுக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா பா ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூறுகிறபடியால் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக்கி மாற்றி தந்ததுக்காய் நன்றி அப்பா. நீர் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சாபத்தை எடுத்துப்பட்டதுக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சாபத்தை எடுத்துப்பட்டதுக்காய் நன்றி. எல்லா சாபத்தை ஆசீர்வாதமாக்கி மாற்றி தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் புழுதிய தூசியை உதறி விட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எளியவனை குப்பையில் நின்று எடுத்த தேவன் ஹல்லேலூயா எங்களை ஒவ்வொருவரை குப்பையில் நின்று எடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த வார்த்தையின்படி இந்த வாரம் பிள்ளைங்களை நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக ஹல்லேலூயா தேவன் எங்களோடு பேசின வார்த்தை ஹல்லேலூயா பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா பா நாங்கள் விரும்புகிறது நீர் எங்களுக்கு தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சுகத்தை விரும்புகிறப்பா. சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் சொன்னவர் ஹல்லேலூயா எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணினதுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லாவரையும் அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை எல்லாவரும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவரையும் ஆசீர்வதி. இந்த வாரம் ஃபுல்லாக கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த வாரம் ஒவ்வொரு பிள்ளைகள மேலும் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே அதில் கூட இருந்த கர்த்தா துணையாளராக இருந்து வழி நடத்துங்கப்பா. அடியனை உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 God bless you.